வணக்கம். மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஊழலையும் விரயத்தையும் ஒழிப்பதற்கு புறம்பாக சமூகத்தில் இனவெறியை தீவிரமாக்குவதையும் ஒழிப்பதையும் தனது முக்கியமான ஒரு பணியாக அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. இதை கருத்துருவாக்கம் என்று கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரமாக அரசாங்கம் கருதுகின்றது போன்று தெரிகிறது. சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற பகுதிகளில், குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற ஆணையில் அரசாங்கம் இனவாத போக்கூடியது அல்ல என்ற மக்கள் நம்பிக்கையை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணி இன மத சமூகங்களின் முக்கியத்துவத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டது. அந்த செயலணியின் உறுப்பினர்களை நியமிப்பதில் சகல சமூகங்களையும் அரவணைக்கும் போக்கை கடைபிடிக்க அரசாங்கம் தவறியமை பலவக கொண்ட சனத்தொகையின் மத்தியில் அந்த செயற்திட்டத்தின் ஏற்புடைமை மற்றும் பயனுடை தன்மைக்கு உந்தகமாக அமையக்கூடும். ஊழல், விரயம் மற்றும் இனவெறி ஆகியவற்றை நாட்டை அவலத்துக்குள் தள்ளிவிட்ட 3 எதிர்மறையான பண்புக்கூறுகள் என்று கூற முடியும். தேசிய வளங்கள் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக எடுக்கப்பட்டதனாலும் போரில் நிர்மூலம் செய்யப்பட்டதனாலும் நாடு அதன் வருமானத்தினதும் செல்வத்தினதும் ஒரு கணிசமான பகுதியை இழந்தது. தாங்கள் மதிக்கப்படவில்லை என்றும் அரவணைக்கப்படாமல் பாராபட்சமாக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் இனமத சிறுபான்மை சமூகங்கள் மத்தியில் காணப்படும் உணர்வே நீண்டகால போராக இறுதியில் மாறிய இன நெருக்கடிக்கு தீவிரமடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இது அமைவதும் இந்த காரணம்தான் என்றும் அமைச்சரவை பிரதி அமைச்சர்கள் மற்றும் மிகவும் அண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி போன்று கொள்கைகளை வகுத்து தீர்மானங்களை எடுக்க முக்கியமான அமைப்புகளுக்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் பெரும்பாலும் சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பது சிறுபான்மை சமூகங்களுக்கு கடந்த கால நினைவுகளை தூண்டிவிடக்கூடும். சிங்களவர்களை மாத்திரம் தெரிவு செய்யும் டொனன்மோர் அரசமைப்பு காலப்பகுதியில் கூட இடம்பெற்றதை போன்று தனது செயலை நியாயப்படுத்துவதற்கு தகுதி மற்றும் நிரூபணமான அர்ப்பணிப்பின் அடிப்படையிலேயே தெரிவுகள் செய்யப்படுவதாக அனுர் அரசாங்கம் நியாயம் கற்பிக்கக்கூடும். சொந்த இனத்தவர்கள் மீதான நம்பிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்கும் போக்கு நீண்ட வரலாற்றை கொண்டது. பிரிட்டனில் இருந்து சுதந்திரத்தை கோருவதற்கு சிங்களவர்களில் நம்பிக்கை வைப்பதே சிறந்ததாக இருக்க முடியும் என்று சிங்கள தலைவர்களால் உணர்ந்ததால் பிரிட்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முழுவதும் சிங்களவர்களை கொண்ட அமைச்சரவையை அவர்கள் தெரிவு செய்தனர். அதேவேளை இலங்கை ஒரு பன்முக சமுதாயம் என்பதையும் இனமத சிறுபான்மை சமூகங்கள் நாட்டின் சனத்தொகையில் சுமார் 30% வாழ்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் எடுக்க வேண்டியது அவசியமாகும். பெரும்பான்மை சமூகத்தவர்களின் விவகாரங்களை நோக்குகின்ற முறையிலிருந்து வேறுபட்டதாக சிறுபான்மை சமூகத்தர்கள் அவற்றை நோக்கக்கூடும். கொள்கைகளை வகுத்து தீர்மானங்களை எடுக்கும் அமைப்புகளில் பல்வேறு இனமத சமூகத்தவர்களையும் வேறுபட்ட பால்நிலை பின்னணிகளையும் கொண்டவர்களையும் சேர்த்து கொள்ள வேண்டியதற்கு அது ஒரு முக்கிய காரணமாகும். தீர்மானங்களை எடுக்கும் அமைப்புகளில் பெருமளவுக்கு பல்வகமை கொண்ட பிரதிநிதித்துவம் இருப்பது தீர்மானங்களை எடுக்கும் வேகத்தில் தனிவை ஏற்படுத்துவதாகவும் கூடும். ஆனால் அவ்வாறு கலப்பான சிந்தனைகளையும் நலன்களையும் கொண்ட அமைப்புகளில் இடம்பெறக்கூடிய கலந்தாலோசனைகளும் விவாதங்களும் பெரும் எண்ணிக்கையானவர்களுக்கு ஏற்புடையதாகும். நிலைபேறானதுமான தீர்வுகளை பெரும்பாலும் கொண்டு வரும் வாய்ப்பு இருக்கிறது. தீர்மானங்களை எடுக்கும் அமைப்புகளில் இருந்து புறந்தள்ளி வைத்திருக்கிறவர்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களில் தங்களுக்கு எந்த உரித்தும் இல்லை என்று பெரும்பாலும் உணர்கின்றவர்கள், தீர்மானங்களை மேற்கொள்ளும் செயல்முறைகளில் ஓர் அங்கமாக இல்லாதவர்கள், தீர்மானங்களில் அதிருப்தி கண்டு உண்மையில் நடந்ததை பற்றி திரிவுபட்டதும் தவறானதுமான ஒரு விளக்கத்தை கொடுப்பதில் அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நடைபாதை வியாபாரிகள் தங்களது பொருட்களை வீதிகளில் பரவ வைத்து விற்பனை செய்வதை நிறுத்துவதற்கு எடுக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்மானம் தொடர்பில் ஏற்கனவே கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி மீது தவறான விமர்சனம் வந்துவிட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலும் இவ்வாறு நடந்தது. வீதியோர வியாபாரத்தை உடனடியாக நிறுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு காரணமாக ஆயிரக்கணக்கான நிதிய வியாபாரிகள் பெரும் இடர்பாடுகளுக்குள்ளனர். அரசாங்கத்தை அரசியல் ரீதியில் எதிர்ப்பவர்கள் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்து இருக்க வேண்டும் என்ற கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆணையை திரிவுபடுத்தி பிரச்சாரங்களை செய்கின்றார்கள். அரசாங்கத்தின் தீர்மானங்களை எடுக்கும் அமைப்புகளில் இன மத சிறுபான்மை சமூகங்களின் பிரதிநிதித்துவம் இருந்தால் அரசியல் அனுகூல நோக்கங்களுக்காக செயற்படுகின்ற தவறான பிரச்சாரங்களை முறியடிக்கக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாகும். சிறுபான்மை சமூகங்களை தீர்மானங்களை எடுக்கும் அமைப்புகளில் உள்ளடக்க தவறியதன் மூலம் அரசாங்கம் இந்த தடவை வடக்கு கிழக்கு மற்றும் மலையக வாக்காளர்கள் நிராகரித்த இன மத அடிப்படையிலான எதிர்ப்பு அரசியல் மீண்டும் மேலெழுவதற்கு கதவை திறந்து விடுகின்றது. சீர் செய்வது நேர்மையை பற்றியது மாத்திரமல்ல,
நீண்ட கால அடிப்படையில் தேசிய ஐக்கியத்துக்கும் உறுதிப்பாட்டுக்கும் அத்தியாவசியமானதாகும். இனவரி அரசியல் மீண்டும் தலையெடுக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் அதன் ஆட்சி முறையின் கட்டமைப்புகளில் சகல மட்டங்களையும் இன மத சிறுபான்மை சமூகங்களை உள்வாங்குவதில் கருத்தூன்றின்றி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமானதாகும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் விமர்சனம் செய்வதையும் இது சார்ந்தான பதிவுகளை அவர்கள் வெளியிடுவதிலும் மிக முக்கியமான ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதே போன்று மக்களும் இந்த விடயங்களை சொல்லுகின்றார்கள். இன்னொரு விஷயம், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது, மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் விரும்பியது ஒன்று, மாபெரும் மாற்றம் ஒன்றை. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்ததே இல்லை. காரணம், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பல்வேறுபட்ட நல்லவை நடக்கின்ற பட்சத்திலும் பல வகையிலான விடயங்கள் மக்களுக்கு பாதகமான விடயத்தை உண்டு பண்ணுகின்றது. வாகனங்கள் சார்ந்திருக்கட்டும், இல்லாட்டி வீதிகளில் இடம்பெறுகின்ற இந்த சோதனை சாவடிகள், காவல்துறையினருடைய போக்குவரத்து துறை சார்ந்த அவர்களுடைய முயற்சியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட விடயங்கள் மக்கள் மத்தியில் விமர்சனத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக நாடு தூய்மையான இலங்கை என்றதை அவர்கள் முக்கியம் வகித்து பேசியிருக்கிறார்கள். அது சார்ந்த நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்தாலும் தற்பொழுது இன மத ரீதியிலான ஒரு பாகுபாடு தேசிய மக்கள் சக்தி பார்க்கின்றதா என்ற வகையிலான கருத்துக்களும் இருக்கின்றது. ஒரு குழுவென்று வருகின்ற பொழுது மக்கள் நலம் சார்ந்து பொதுவான ஒரு விடயம் சார்ந்து சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கான தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்தார். நேற்றைய நாளில் சீனாவிற்கு உத்தியபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாதிடப்பட்டதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி 14ஆம் தேதி அன்று 10:25 மணியளவில் அந்த நாட்டு நேரத்தின்படி சீனாவின் பீயிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்திருந்தார். அங்கு முழு இராணுவ மரியாதை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அமோக அளவிலான இராணுவ மரியாதை அவருக்கு அங்கு வழங்கப்பட்டு அவரை வரவேற்று சென்றிருந்தார்கள். இதன் பிற்பாடு பல்வேறுபட்ட சந்திப்புகள், பல்வேறுபட்ட பேச்சு பொருட்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இதையும் தாண்டி புலம்பெயர்ந்தோரை மொத்தமாக நாடு கடத்துவதற்கான பல நாடுகள் திட்டமிடுவதாக ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. ஜெர்மனியில் தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையில் இரண்டாவது பெருங்கட்சியாக வெற்றி பெறலாம் என கருதப்படும் கட்சி ஒன்று புலம்பெயர்ந்தோரை மொத்தமாக நாடு கடத்த திட்டம் வைத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் செய்தியை வெளியிட்டிருந்தது. ஜெர்மனியும் சாக்சனி மாகாணத்தில் உள்ள ட்ரீஷா நகரில் சமீபத்தில் புலம்பெயர்தலால் எதிர்ப்பு, அதாவது வலதுசாரி கட்சியான கட்சி மாநாடு ஒன்றை நடாத்தியிருந்தது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற இருக்கிற காரணத்தினால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குறித்த மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டின் போதுதான் இவ்வாறான பேசு பொருட்கள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டம் பேச பொருளாக இருக்கின்றது. அதன் கீழ் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்கு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கைக்கு சாதகமாக நன்மை பயக்கக்கூடிய இன மத பாகுபாடு இன்றைய ஒரு நாட்டை நல்முறையில் கட்டியெழுப்புவதற்கான திட்டங்களை வழிவகுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அங்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறு நடந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி, புதியதொரு மாற்றம் வந்திருக்கின்றது என்ற விடயம் அங்கு அழுத்தமாக திரும்ப மக்கள் மத்தியில் சொல்லப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன நடக்கப் போகின்றது, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி எப்படி நகரப் போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.